ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஸ்ரீ விலாஸ் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாத கருவாட்டு குழம்பு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம கூழ் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஈஸியாக எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ மொச்சக்கொட்டையை நம்ம வறுத்துட்டு சுடு தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா முன்னாள் நைட்டே ஊற வைக்கணும். பட் நான் வந்து முன்னாள் நைட்டு ஊற வைக்கல. அந்த மாதிரி ஊற வைக்கலன்றப்ப நீங்கள் மறுநாள் செய்கிறப்ப இந்த மாதிரி மொச்சக்கொட்டையை எடுத்து நல்லா வறுத்துடுங்க. வறுத்துட்டு சுடு தண்ணி வச்சு அதில் போட்டுருங்க. கொஞ்ச நேரம் நல்லா ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் நீங்கள் குக்கரில் ஒரு 4-5 விசில் கொடுத்து இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மொச்சக்கொட்டை வெந்துடும். ஸோ ரொம்ப ஈஸி ப்ராசஸ். இன் கேஸ் நீங்கள் நைட்டு ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சுடுதண்ணியில் போட்டாச்சு. ஸோ சுடுதண்ணியில் கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். ஊற பாருங்கள், நல்லா போட்ட 5 நிமிஷத்துலேயே நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தோல் எல்லாம் மேலே இதுவாகி வந்துடும். ஸோ இப்போ எடுத்து குக்கரில் மாற்றிட்டு ஒரு 4-5 விசில் கொடுத்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு மொச்சக்கொட்டை நல்லா வெந்துடும். மொச்சக்கொட்டை ஒரு பக்கம் வேக போட்டுட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான புளி எடுத்துக்கங்க. இது வந்து நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. நல்லா பச்சை தண்ணியிலே ஊற வைங்க. சுடு தண்ணியில் கூட ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இன்கேஸ் மறந்துட்டிங்கன்னா சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஊற வச்சு எடுத்து வச்சுருங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுருங்க. அதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுருங்க. கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குங்க. ஸோ இந்த காரக்குழம்புலாம் வைக்கிறப்போ வெந்தயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுங்க. கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் ஸோ போட்டு நல்லா வதக்கிக்கங்க. இது கூட வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்குங்க. கல்லுப்பு எப்போவுமே ரொம்ப யூஸ் பண்ணுங்கள். சால்ட்டை விட கல்லுப்பு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுட்டு கல்லுப்பும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்குங்க. இந்த பதம் எப்படி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண்ணாடி பதமும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாகவும் ஆகணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லா உங்களுக்கு கொடுக்கும் குழம்புக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா காயும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோம். இப்போ எந்த காயும் கருக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த தண்ணியில் வந்து சால்ட்டு போட்டுட்டிங்கன்னா போதும், எந்த காயும் கருக்காது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஒவ்வொரு காயாக போட்டு இது பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாவையும் ஒரு 4 பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி தட்டி போட்டுக்குங்க. பேஸ்ட்டு வேண்டாம், சும்மா தட்டி போடுங்க. அந்த தட்டி போட்டால் தான் இதோடைய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த இஞ்சி பூண்டு வதந்ததுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இந்த காஷ்மீர் மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் செஞ்சது, அதாவது காஷ்மீர் மிளகாவை வாங்கி வெயிலில் காய வச்சு அரைச்சி எடுத்தது. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்பூன் 7 ஸ்பூன் போட்டுக்குங்க. உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்குங்க. எனக்கு கொஞ்சம் காரம் அதிகமானதுக்காக போட்டிருக்கு. அதே மாதிரி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி போட வேண்டாம். எப்போவுமே இந்த மிளகாத்தூள் போட்டுக்குங்க. எதுக்கு போட்டாலும், ஏன்னா கலர் நமக்கு நல்லா கொடுக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 4 தக்காளி பழத்தை போட்டுக்கலாம். இதுக்கு நீங்கள் பெருசாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை பொடி பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நல்லா வதங்கிடும் உங்களுக்கு. இந்த பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம நண்டுலாம் செய்வோம் பார்த்திங்களா, தொக்கு எறாக்கு அந்த மாதிரி தொக்கு, அந்த மாதிரி அது வதக்கிறப்பவே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஊறுகாய் ஸ்மெல் கொடுக்கும். ஸோ அதுதான் நமக்கு அந்த டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். ஸோ இப்போ நல்லா வதக்கிடுங்க. கட் பண்ணியிருக்க ஒவ்வொரு காயாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் போட்டுக்கலாம், ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு முருங்கைக்காவை போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. முருங்கைக்காய் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு போட்டுருங்க. இந்த உருளைக்கிழங்கு தோலோடு போட்டாலும் நல்லாயிருக்கும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா கொஞ்சம் வதக்கிக்குங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முள்ளாங்கி, இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வாழைத்தண்டு, அதே மாதிரி முள்ளாங்கி அதாவது தண்டு கீரை சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதோடைய தண்டு, வாழைக்காய் இதெல்லாம் போட்டால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் நான் இன்னைக்கு கொஞ்சமாக காய் போட்டிருக்கேன். இப்போ கத்திரிக்காவை போட்டுருங்க. கருணக்கிழங்கு, இதில் எல்லா காயுமே போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது நமக்கு குழம்பும் பார்த்திங்கன்னா உபரியாக வரும். இந்த கூழ் ஊற்றுற டைமில் நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எல்லா காயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம புளி தண்ணி வந்து கொஞ்சம் காய் வேகட்டும், அதுக்கப்புறமா ஊற்றிக்கலாம். புளி தண்ணி உடனே ஊற்ற வேண்டாம். இப்போ இந்த 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இந்த காயை வந்து அப்படியே கொஞ்சம் ஷேக் பண்ணி அப்படியே அடுப்பில் வச்சுருங்க, வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்துட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. பிளேட் போட்டோம்னா கொஞ்சம் வேகிறது சீக்கிரம் வெந்துடும். நீங்கள் காய் எல்லாமே கலந்து குக்கரில் கூட வேக வச்சுக்கலாம். பட் நம்ம வந்து இது நான்வெஜ் செய்கிறதுனால நான்வெஜ் பாத்திரத்தில் செஞ்சுட்ருக்கோம். ஸோ இல்லைனா நீங்கள் எல்லா காயும் போட்டு குக்கரில் விசில் கொடுத்துட்டு கூட தனியாக எடுத்துக்கலாம். குக்கரில் செய்கிறதுனால உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி ரொம்ப நேரம் ஆனாலும் கெட்டு போகாது. பட் நம்ம இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சால் தான் ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச
மொச்சக்கொட்டையும் இதில் கலந்துடலாம். ஏன்னா நல்லா அதில் வந்து அந்த உப்பு காரம் எல்லாமே வந்து நல்லா மிக்சிங் ஆகும். ஸோ நல்லா கலந்து விடுங்க. மொச்சக்கொட்டை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு. நீங்கள் நைட்டு ஊற வைக்கலன்னா ஃபீல் பண்ணவே வேண்டாம். அழகாக மார்னிங் நீங்கள் வறுத்து நான் சொன்ன மாதிரி செஞ்சிங்கன்னா ஈஸியாக வெந்துடும். இப்போ நம்ம புளி கரைசலை ஊற்றிடலாம். ஆல்ரெடி நான் புளி காமிச்சேன் உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அதை பார்த்துக்குங்க. இது பார்த்திங்கன்னா என் கையளவு தான் நான் போட்டிருக்கேன். இப்போ நல்லா கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி ஊற்றிடுங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் கலந்து ஒரு கலரி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கட்டும். அந்த கொதிக்கிறதுல தான் வந்து உங்களுக்கு நல்லா டேஸ்ட். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லா திக்காக இருந்தால் தான் என் கருவாட்டு குழம்புலாம் நல்லாயிருக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக வைப்பாங்க. பட் தண்ணியாக வச்சா டேஸ்ட் நல்லாவே இருக்காது. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து அதை வந்து சுண்ட விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருவாடு, இதில் வஞ்சரம் கருவாடு எல்லாமே நான் மிக்சிங் போட்டிருக்கேன். நீங்கள் வெறும் வஞ்சரம் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா வஞ்சரம், இல்லை வாழை வேணுன்னா வாழை, இல்லை மிக்சிங் என்ன வேணாலும். இப்போ இதை வந்து இந்த மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய அந்த பெறால்லாம் இருக்கும். அந்த இது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கடையில் கேட்டிங்கனாலே தருவாங்க. இது மாதிரி கூழ் ஊற்றுறதுக்குன்னு கேட்டாலே ஒருத்தவங்க வந்து மிக்சிங் வச்சுருப்பாங்க. அந்த மிக்சிங் கருவாடு கொடுத்தாங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு வஞ்சரம் வேணும் அப்படின்னா நீங்கள் வஞ்சரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கும் சைடில் முள்ளுலாம், அதெல்லாம் பார்த்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா திக்காய் வந்துருச்சு பாருங்கள். எவ்வளோ நம்ம தண்ணி வச்சோம் பாருங்கள். இப்போ எவ்வளோ குழம்பு வந்து சுண்டி இருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவாடு எல்லாம் போட்டுடலாம். எல்லா கருவாடையும் போட்டுருங்க. இந்த கூழுக்கும் இந்த கருவாட்டு குழம்புக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ அதுவும் நல்லா திக்கான குழம்பும் அந்த கட்டி கூழோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் கரைச்ச கூழுக்கும் நல்லாயிருக்கும். பட் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை போட்டுடலாம். ஸோ நல்லாயிருக்கும் மாங்காவும் போட்டால். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து மீன் குழம்புக்கெலாம் கூட நிறைய மாங்காய் போட்டு செய்வாங்க. ஸோ கருவாட்டு குழம்பையும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இறக்க போகிறோம் பாருங்கள். நல்லா திக்காகிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுக்க கொத்தமல்லியை போட்டுட்டு குழம்பை இறக்கிடலாம். ஸோ நம்ம ஆடி மாதம் கூழ் ஊற்றுறதுக்கு கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா உங்களுக்கு செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour தான். ஸோ நீங்கள் கூழ் ஊற்றுற அன்றைக்கி முன்னாள்லாம் கட் பண்ணி வைக்கணும் காயெலாம் அப்படின்னு இல்லை. காலையில் இருந்துச்சு நீங்கள் ஃப்ரீயாக இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், சுவையான ஆடி மாத கருவாட்டு குழம்பு ரெடி. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த குழம்பு பிடிக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா கூழ் ஊற்றுற அன்றைக்கி நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக அழகாக செஞ்சுக்கலாம். ரொம்ப டென்ஷனாலாம் செய்யவே வேண்டாம். ரொம்ப ஈஸி தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும், அதாவது ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம செஞ்சு வீடியோ போடலாம். ஓகே, வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.